பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருகுலத்தில் துரோணாச்சாரியரால் கல்வி போதிக்கப்பட்டது. யுதிஷ்டிரர் ஈட்டி எறிவதிலும், பீமன் கதாயுதத்திலும், அர்ஜுனன் தனுர் வித்தையிலும், நகுல சகாதேவர்கள் வாள் வீச்சிலும் சிறந்து விளங்கினர். குருகுலத்தில் 105 மாணவர்களில் அர்ஜுனன் மட்டுமே சிறந்த மாணவனாக விளங்கினான். துரோணர் தன் மகன் அஸ்வத்தாமனையும் சிறந்த வில் வீரனாக ஆக்க வேண்டும் என்று எண்ணி மாணவர்கள் அனைவரையும் அழைத்து சிறிய வாய் உள்ள பெரிய பானையை தந்து அதில் நீர் நிரப்பி வர சொன்னார். ஆனால் அர்ஜுனன் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு செயல்படும் மாணவன் என்பதால் அஸ்வத்தாமனிடம் பெரிய வாய் உள்ள பானையை கண்டு அவன் எல்லோரையும் விட விரைந்து நீர் எடுத்து சென்றவுடன் அர்ஜுனன் வர்ணாஸ்திரத்தை பிரயோகித்து அவனது பானையிலும் விரைந்து நீர் நிரப்பி அஸ்வத்தாமனை பின்தொடர்ந்து குருகுலம் சென்றான். தன் மகனுக்கு மட்டும் தனித்துவமான வித்தையை போதிக்க நினைத்த துரோணர் அர்ஜுனனின் விழிப்புணர்வையும் கல்வி பயிலும் ஆர்வத்தையும் கண்டு திகைத்து போனார். அதனால் அர்ஜுனனுக்கு அன்று ஒரு வாக்கு அளித்தார். அகிலத்திலேயே சிறந்த வில்வீரனாக அர்ஜுனனை மாற்றுவேன் என்றார். மற்ற மாணவர்கள் வரும் முன் அஸ்வத்தாமனுக்கும் அர்ஜுனனுக்கும் பிரம்மதேவர் உருவாக்கிய தேவர்களையே அழிக்கும் திறன் கொண்ட அஸ்திரமான பிரம்மசீரிச அஸ்திரத்தை போதித்தார். இவ்வஸ்திரத்தை பிரயோகிக்க ஒரு சிறு புல் இருந்தால் போதும். இது ஏவப்படும் இடத்தில் அடுத்த 50 பிரம்ம ஆண்டுகளுக்கு, அதாவது 155 ட்ரில்லியன் மனித ஆண்டுகளுக்கு ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. அந்த இடத்தில் மழையின் தாக்கமும் இருக்காது. உங்களுக்கு அர்ஜுனனை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக வரப்போகின்றன.